அண்மை செய்தி தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தை ஒட்டி இன்று தமிழக அமைச்சரவை விரிவாக்கமானது நடைபெற இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சற்று நேரத்தில் வெளியாகிறது புதிய அமைச்சர்கள் பட்டியல். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. தமிழக அமைச்சரவை பட்டியலானது இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இந்த அமைச்சர் பட்டியலில் யார் யாரெல்லாம் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது வருவன? வணக்கம். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ் கட்சிகளை சார்ந்த புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்க இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர்களின் பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. கடந்த 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்கள் கிடைத்தாலும் அக்கட்சியினால் அரசு அமைக்க இயலவில்லை. இதனால் ஆட்சி அமைக்க தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆளுநர் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் மற்றும் கூட்டணியில் தொடரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, IUML ஆகியவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளித்தன. எனவே ஆட்சி அமைக்கும் அளவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பலம் கிடைத்ததை தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில்தான் சட்டசபையில் அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்தார். அப்போது அதிமுகவின் 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரித்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளித்தனர். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் அரசுக்கான பலம் 144ஆக அதிகரித்தது. ஆட்சியமைக்க 118 MLA-க்கள் போதும் என்ற நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திடம் 144 MLA-க்களின் ஆதரவு இருக்கிறது. முதலமைச்சர் உள்ளிட்ட 10 அமைச்சர்களும் கடந்த 16ஆம் தேதியன்று துறைகள் ஒதுக்கப்பட்டன. இருந்த போதிலும் கூட முக்கிய துறைகளாக பார்க்கக்கூடிய வனத்துறை, வேளாண்மை, வருவாய், வீட்டு வசதி, கூட்டுறவு, குறு சிறு நடுத்தர தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமனம் என்பது தற்போது வரை நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில்தான் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சியில் பங்கெடுக்க மாட்டோம் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அரசை வெளியிலிருந்து ஆதரிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றன. அந்த நிலையில்தான் VTK மற்றும் IUML-ம் அமைச்சரவையில் பங்கேற்பார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியானது. இந்த நிலையில்தான் இன்று தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமென்றால் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் புதிய அமைச்சர்களாக இன்று பதவியேற்க இருக்கிறார்கள். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. சரியாக காலை 10 மணி அளவில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். இதன் காரணமாக இன்னும் சற்று நேரத்தில் புதிய அமைச்சர்களாக யார் யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. பலரும் அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறுவதற்கான அந்த முயற்சிகள் என்பது கடந்த சில நாட்களாகவே மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் பல்வேறு நபர்களும் பதவியேற்க இருக்கிறார்கள். தாம்பரம் சரத் உட்பட பல்வேறு நபர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மரிய வில்சன், அதே போன்று தாம்பரம் சரத், அறந்தாங்கி MLA, கடலூர் MLA உள்ளிட்டவருக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காலை 10 மணி அளவில் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக 9 மணி அளவிலேயே அமைச்சரவை பட்டியல் என்பது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகும். அதன் தொடர்ச்சியாக பதவியேற்ற பிறகு அவர்களுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோமென்றால் ஏற்கனவே முதலமைச்சர் உட்பட 9 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். முதலமைச்சருடன் சேர்த்து பார்த்தோமென்றால் 10 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று கூடுதலாக 20க்கும் மேற்பட்டோர் பதவியேற்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் IUML இன்று அமைச்சரவையில் பங்கேற்கவில்லை. அதற்கு மாறாக நாளை அவர்களுக்கான பதவியேற்பு விழா என்பது தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக IUML-ஐ பொறுத்தவரையில் இன்று காலை
11 மணி அளவில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள், அதாவது யார் அமைச்சரவையில் இடம்பெறப் போகிறார்கள் என்பது குறித்த முக்கிய முடிவு என்பது எடுக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகாகவே அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்திடம் வழங்கப்படும். அதன் பிறகாகவே விசிக மற்றும் ஐயுஎம்எல் பதவியேற்பு தொடர்பான அறிவிப்பு என்பது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளியாகும். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்று 20க்கும் மேற்பட்டோர் புதிய அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். அதில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோரும் அமைச்சரவையில் இடம்பெற இருக்கிறார்கள். அவர்களுக்கு உயர்கல்வித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அதிகாரப்பூர்வ அமைச்சரவை பட்டியல் என்பது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளியாக இருக்கிறது. நன்றி நந்தினி. தொடர்ந்து செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நௌஷாத். சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது அமைச்சரவை பட்டியல். எந்தெந்த கட்சிகள் இந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள்? ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2 உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மேலும் தாவேகாவில் எத்தனை பேர் பதவியேற்க இருக்கிறார்கள் என்று? வணக்கம் தனலட்சுமி. 1952க்கு பிறகு தமிழ்நாடு என்று பெயர் பெற்ற பிறகு முதல் கூட்டணி அமைச்சரவை இன்று அமையிருக்கிறது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுவரைக்குமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கும் என்பது கடந்த திராவிட கட்சிகள் அதை செயல்படுத்தியதில்லை. மாறாக இன்று தாவேகா ஏற்கனவே அறிவித்ததன் அடிப்படையில தற்போது கூட்டணி அமைச்சரவை அமையிருக்கிறது. அதுக்குதான் குறிப்பாக இன்று ஆளுநர் மாளிகையில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் கூட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் 2 இன்று பதவியேற்பிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரைக்குமே இரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக வன்னியரசை தேர்வு செய்ய இருக்கிறார்கள். அதுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரைக்கும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஷாஜகான் மற்றும் பஷீர் இருக்கிறார்கள். இவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில் இந்த இருவருக்குமான பதவியேற்பு என்பது குறிப்பாக இன்று மாலை நாளை நடைபெறலாம் என ஆளுநர் மாளிகை தரப்புல தகவல் தெரிவிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் முதற்கட்டமாக இந்த குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் 2 இன்று பதவியேற்க இருப்பது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்றால் காங்கிரஸை பொறுத்தவரைக்குமே நேற்று டெல்லியில் நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கேசி வேணுகோபால் தன் எக்ஸல பக்கத்தில் பதிவு செய்திருந்தால் அந்த அடிப்படையில் மீதமுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு எதிர்பார்ப்பதில் மிக முக்கியமாக சேலம் பார்த்திபன், தாம்பரம் சரத் மற்றும் அறந்தாங்கி பர்வேஷ், மேலும் ஸ்ரீநாத், மேலும் கடலூர் ராஜ்குமார் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இதுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருப்பதாக கூட, அதாவது அவங்களுக்கு தகவல் போயிருப்பதாக கூட தகவலியா இருக்கிறது. மேலும் கோவை வடக்கு சம்பத் உள்ளிட்ட பெயர் அமைச்சர் இடம்பெற இருப்பதாக தகவலியா இருக்குது. இந்த தான் பல்வேறு எதிர்பார்ப்புகளில் தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராருக்கு என்னென்ன பங்கு பெற இருக்கிறது. மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த கால ஆட்சியாளரை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக சமூகத்திற்கு இத்தனை அமைச்சரவை இத்தனை அமைச்சரை ஒதுக்கி பார்க்க முடியுது. ஆனா இந்த தாவேகாவோட அமைச்சரவையில யாராருக்கு எத்தனை பங்கு எதிர்பார்க்கப்படுது, குறிப்பாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக மாவட்ட பிரதிநிதியாக எப்படி தேர்ந்தெடுக்க என்ற எதிர்பார்ப்புகளில் தான் மிக முக்கியமாக இன்று அமைச்சரவை பட்டியலும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. அவருடைய பதவியேற்பு என்பது 10 மணிக்கு ஆளுநர் அர்லேகர் மற்றும் ஆளுநர் அர்லேகர் பதவியேற்பு பிரமாணம் செய்திருக்கிறார். அதற்கு தமிழக ஜோசப் விஜயும் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார். மேலும் கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த நிகழ்வுக்கு அழைப்பு விடுத்திருப்பது என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. நௌஷாத், அமைச்சர்கள் பதவியேற்ற பின்பே அவர்களுக்கு அந்த இலாக்காக்கள் அறிவிக்கப்படுமா? அது குறித்தான விவரம் ஏதேனும் வெளியாக இருக்கிறதா? நிச்சயம் தனலட்சுமி. குறிப்பாக மரபைப்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அமைச்சர் பதவியேற்றுவிட்டால் அடுத்த உடனே அவங்க இலாக்காவை பொறுத்த வரைக்குமே ஆளுநர் தரப்புல இருந்து கையெழுத்திட்டு வழங்கப்படும். அந்த அடிப்படையில் பதவியேற்பு முடிந்த உடனேயே அவங்க இலாக்கா ஒதுக்கி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது கொடுக்கப்படும். ஏற்கனவே மிக முக்கியமாக 9 அமைச்சர் பட்டியல் என்பது வெளியான அவங்க இலாக்காக ஒதுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் மீதம் இருக்கக்கூடிய துறைகள் 20 துறைகள் என்பது இவங்களுக்கு யாராருக்கு என்ன துறை ஒதுக்கப்பட எதிர்பார்ப்பும் கூடியது. மொத்தம் அரசு துறையை பொறுத்தவரைக்குமே 54க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கிறது. அது மிக முக்கிய துறைகள், குறிப்பாக வேளாண் துறையாக இருக்கட்டும் மற்றும் உயர்கல்வியாக இருக்கட்டும் சுற்றுலாத்துறையாக இருக்கட்டும், இது போல அரசு முக்கிய வருவாய் துறையாக இருக்கட்டும், அரசு முக்கியத்துவம் வாய்ந்த அரசு அனுதினமும் இயங்கக்கூடிய துறை சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள் யாராருக்கு ஒதுக்க இருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்புகளில் தான் மிக முக்கியமாக அந்த இலாக்காக்கள் யார் மிக முக்கியத்துவம் பெறப்படுகிறார், யாராக கொடுக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளில் தான் இன்று ஆளுநர் பதவி ஏற்பு நிகழ்வு முடிந்த உடனே அதிகாரப்பூர்வமான பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. நௌஷாத், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், தாவேகா ஆட்சி அமைக்க மாத்திரமே எங்களது ஆதரவு என தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அமைச்சரவையில் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்படுவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதற்கான விவரங்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? என்ன தகவல்?
தனலட்சுமி, மிக முக்கியமாக நேற்று குறிப்பாக பொதுப்பணித்துறை அமைச்சரும் தாவேக்கான மேலாண்மை பொதுச் செயலாளருமான ராதவர்ஜனா பத்திரிகை சந்திப்பில் தெரிவிக்கும் போது, எங்களுக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கும் போது எங்களுக்கு தோழமையுடன் இருந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் மிக முக்கியமாக இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியும், விடுதலை கட்சிகளும், காங்கிரஸ் கட்சிகளும் அவர்கள் எங்களுடைய அமைச்சர் இடம்பெற வேண்டும் என்பதே எங்களுக்கு எண்ணமா இருக்கிறது. அதைதான் தமிழக முதல்வருடைய எண்ணமாக இருப்பதாக நேற்று அவர் பிரதிபலித்தார். அந்த அடிப்படையில் தான் மிக முக்கியமாக அதிமுக இடம்பெறுவதா என்ற கேள்வியும் முன்வைத்தது. அதுக்கு மலுப்பி பதில் கூட பார்க்க முடியுது. அதை அப்படி பார்க்கும்போது குறிப்பாக விசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கும் என்ன முடிவெடுக்க போவதாக கேள்விதான் நேற்றிலிருந்து பரவலாக பேசப்பட்டது. அதனாலதான் மிக முக்கியமாக இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு பொறுத்த வரைக்குமே இதுவரைக்கும் தமிழகத்துல அவர் அமைச்சர் இடம்பெற்றது கிடையாது. மாறாக அவங்க கட்சி சார்ந்திருக்க ஒரு தேசிய தலைமை தாவேக்கான கூட்டணி வைக்க வேண்டும் என அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் அவர் அறிவிப்பு காட்டுவதால் தற்போது அமைச்சரவை இடம்பெறப் போவதாக நேற்று தேசிய தலைவர் காதர் பூஜன் கூட நமக்கு தகவல் தெரிவித்திருந்தார். மாறாக மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரைக்குமே 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். இதுக்கு முன்பாக பேசப்பட்ட கூட்டணி பிரச்சனை பேச்சுவார்த்தையின் போது மிக முக்கியமாக திருமாவளவன் மிக முக்கியமாக சட்டப்பேரவை இடம்பெற வேண்டும் என்பதே தமிழக முதல்வர் எண்ணமாக இருப்பதாக கூட ஆதரவு தெரிவித்திருந்தார். மாறாக அந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் அந்த உயர்மட்ட குழுவில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு மிக முக்கியமாக வன்னி அரசுக்கு அந்த அமைச்சரை கொடுக்க இருப்பதாக முடிவெடுத்திருப்பதாக தகவலாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் திமுக சார்பாக வன்னி அரசு அமைச்சர் இடம்பெறுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்திய முஸ்லீம் பொறுத்தவரைக்குமே ஷாஜகான் மேலும் பஷீர் 2 சட்டமன்ற உறுப்பினர் 2 பேருக்கு யாரு கொடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்புகளை தான் இன்று அவர்கள் உயர்நிலை கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். மாநிலம் முழுவதும் கூடிய உறுப்பினர்கள் இன்று ஆலோசனை பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த இன்று மாலையோ நாளை காலையோ அதற்கான பதவியேற்பு இருக்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக முன்பே தெரிவித்ததால் பல ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணி அமைச்சரவை அமைவது என்பது தமிழகத்தில் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அது ஆரோக்கியமான நிகழ்வாக இருக்கும் என பல அரசியல் விமர்சகர்களும் மூத்த தலைவர்களும் கருத்தை பதிவு செய்கிறார்கள். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.